மாற்றுத்திறனாளி, ஆல்ரெடி கை இப்படி இருக்கு, விளையாட போய் இன்னொரு கையும் உடச்சிட்டு வர போறியா அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க கிட்டலாம் எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க. கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி கேட்டா கடவுள் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் 19 கோல்டு மெடல்ஸ், 14 சில்வர் மெடல்ஸ், அப்புறம் 8 பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். நான் காஞ்சிபுரத்தில் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரேன். என்னோட அப்பா ஒரு தினக்கூலி. காஞ்சிபுரத்தில் ஒரு குடிசை வீட்டில் வெயிலுக்கும் மழைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக இருந்த டைம்லையும் எனக்கு பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸை சொல்லி கொடுத்து என்னை இந்தியாவுக்காக மெடல் ஜெயிக்க வச்ச என்னோட குரு, என்னோட அப்பா. நான் அவருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்னோட 13 வருஷம் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி எந்த ஒரு பிரைவேட் கிளப்ல இருந்தோ ஒரு அகாடமில இருந்தோ வரல. முழுக்க முழுக்க காஞ்சிபுரம் எஸ்டிஏடி கவர்மெண்ட் ஸ்டேடியம்ல பிராக்டிஸ் பண்ணி தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்றத இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸ் பண்ணுற பசங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மித் இருந்துகிட்டே இருக்குது. என்னையும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜில் ஃபைனல் இயர் வெட்டினரி மெடிசன் படிச்சுட்டு இருக்கேன். இந்த 23 வயசில் பாராலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனாக நான் உங்கள் முன்னாடி இப்போ நின்றுட்டுருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீமோட உழைப்பு தான் என்னை இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கு. 2020 டோக்கியோ பாராலிம்பிக்கில் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பாராலிம்பிக் மெடல் கிடச்சிது. ஆனால் 2024 பாராலிம்பிக்கு முன்னாடி கலந்துக்க போகிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சிஎம் சார் 7 லட்ச ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கிளம்புறப்ப சொல்லிட்டு போனோம் சிஎம் சார்கிட்ட, சார் மெடலோடு உங்களை வந்து பார்க்குறோம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் திரும்பி ஒரு மெடலோடு வரல, மொத்தம் 4 பாராலிம்பிக் மெடலோடு வந்தோம். இதில் பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, அந்த மெடல் வின் பண்ண 4 பாராலிம்பிக் மெடலில் 3 மெடல் வின் பண்ணது பெண்கள் தான். நான் வந்து கடந்த 10 வருஷமாக முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் விளையாடிட்டு இருக்கேன். இப்போது கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏபிள் பாடிட் அத்லெட்ஸ் வின் பண்ணால் அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் வந்து 1 லேக்காக இருந்துச்சு. அதே போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் வின் பண்ணால் வெறும் 5000 தான் இருந்துச்சு. நம்ம சிஎம் சார் தலைமையில் உதயநிதி சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு ஏபிள் பாடிட் அத்லெட்ஸுக்கு ஈக்குவலாக மாற்றுத்திறனாளிகள் நாங்களும் அதே 1 லட்ச ரூபாய் கேஷ் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து எல்லா விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அத்லெட்ஸையும் தனித்தனியாக கண்காணிக்கிறதுக்காக எலைட் அண்ட் எம்ஐஎம்எஸ் ஸ்கீம், கிராமப்புற மாணவர்கள் அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்காக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டிங், நாங்கள் வின் பண்ணிட்டு வந்த உடனேவே கொடுக்கப்படுற ஹை கேஷ் இன்சென்டிவ், அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னலில் மெடல்ஸ் வின் பண்ண அத்லெட்ஸுக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம தமிழ்நாட்டில் தான் 3% இடஒதுக்கீட்டின் கீழே அரசு துறைகள்லையும் பொதுத்துறைகள்லையும் வேலை வழங்கியிருக்காங்க. இதனால் நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸில் ஒரு முன்னோடியாக இருந்துகிட்ருக்கு. இது வந்து கஷ்டத்துல இருந்து அரசு உதவியால் மேலே வந்த என்னோட ஒருத்தரோட கதை. இதே மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் இன்னும் நிறைய ஒலிம்பிக் தங்கங்களும் உலக சாம்பியன்களும் உருவாகிட்டே தான் இருக்க போகிறாங்க. சரி, இந்த 13 வருஷத்தில் நான் தோத்ததே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்களா? தோல்விகளும் அவமானங்களும் மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால நம்ம எத்தனை முறை தோக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, தோத்த ஒவ்வொரு முறையும் எப்படி எழுந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் குவிட் பண்ணாமல் உங்கள் ட்ரீம்ஸை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாருமே சிங்க பெண்கள் தான். சின்ன வயசில் என்னையும் எங்கள் அக்காவையும் பயிற்சிக்காக எங்கள் அப்பா கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, பொண்ணுங்களை எதுக்கு கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வர, இதுங்க என்ன சாதிச்சிட போதுங்க, முக்கியமாக என்ன ஒரு மாற்றுத்திறனாளி, ஆல்ரெடி கை இப்படி இருக்குது, விளையாட போய் இன்னொரு கையும் உடச்சிட்டு வர போறியா அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க கிட்டலாம் எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி கேட்டால் கடவுள் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒலிம்பிக் கலந்துக்கணுன்றதே கனவாக இருந்துச்சு. என்னோட கனவை நனவாக்கி நான் மெடல் ஜெயிக்க காரணமாக இருந்த சிஎம் சாருக்கும், தமிழ்நாட்டை இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக மாற்றணும்னு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்க நம்ம டெப்யூட்டி சிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சாருக்கும், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
எங்கேயோ காஞ்சிபுரத்தில் ஒரு குடிசை வீட்டில் ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணால் சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் சாதிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, டூ ஆர் டை. அது டூ ஆர் டை கிடையாது, இட்ஸ் டூ இட் பிஃபோர் யூ டை. தேங்க்யூ.